கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் 8.6 முதல் 29.7% மெத்தனால் கலந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த அறிக்கையில் சம்பவம் தொடர்பாக தொடக்கம் முதல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணையத்திடம் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அறிக்கை அளிக்க கோரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை சிபிசிஐடி காவல்துறை 132 சாட்சிகளை விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் சிபிசிஐடியின் 6 குழுக்கள் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மரக்காணம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் நடந்த விஷசாராய மரணங்கள் தொடர்பான சம்பவத்தில் 9.9% மெத்தனால் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும், தற்போது கள்ளக்குறிச்சியில் கைப்பற்றிய விஷசாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வரும் மெத்தனால் கண்காணிக்கப்படுவதாகவும், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டு வந்திருப்பதாகவும், கள்ளச்சாராய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை அதிகரித்திருப்பதாகவும், இந்த சட்டத்தில் பிணை வழங்குவதற்கு கடுமையான நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷசாராயத்திற்கு இதுவரை 65 பேர் உயிரிழந்தனர். 145 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும், உரிய முறையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை என்றும் அறிக்கையில் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா.